நம்ம சேனல்ல இனிமே வீடியோ போட வேண்டாம்னு நினைக்கிறேன். ரொம்பலாம் இல்லை, ஒரு 90 நாளைக்கு மட்டும். ஏன்னா நமக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் விழுந்துடுச்சு. அதனால வீடியோ போட்டாலும் வியூஸ் போவாது. ஏன்னா நம்ம பப்ளிக் அக்கௌண்டா இருக்குது, பிரைவேட் அக்கௌண்டா ஆக்கிட்டாங்க. ஏற்கனவே 2 முதல் ஸ்ட்ரைக்கு வந்துச்சு, அதுல ஒரு இதுவும் இல்லை. 2வது ஸ்ட்ரைக்ல பப்ளிக் அக்கௌண்டா இருக்கிறத பிரைவேட் அக்கௌண்டா மாத்திட்டாங்க. அதனால இப்போ ஒன்றும் செய்ய முடியாது. ஏற்கனவே ஸ்ட்ரைக் வந்து 26 நாள் ஆகுது. நானும் வீடியோ போட்டேன், சரி போகுமா போவாதான்னு பார்க்கறதுக்கு கொஞ்ச நாளைக்கு. ஆனா எத்தனை, ஒரு 500, 600, 800 அந்த மாதிரிதான் வியூஸ் போயிட்டு இருக்கு. என்ன செய்யன்னு எனக்கும் தெரியல. நானும் எல்லா அப்பீலும் பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றுக்கும் முடியாது. அதனால கொஞ்ச நாளைக்கு ஒத்தி வைக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். லாக்டவுன் மாதிரி போட்டுருவோம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா ஏற்கனவே மானிட்டேஷன் ஒண்ணுமே ஆகல. 47,000 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. சரி 47,000 பேரும் சப்ஸ்கிரைபர் தானே வந்து பார்ப்பாங்கன்னு நினைச்சேன். ஒரு 500, 600 பேர் தான் பார்த்தாங்க. சரி அது வரைக்கும் ஒரு மன திருப்தி, நம்ம சேனலை தேடி வந்து பார்க்காங்களேன்ட்டு. ஏன்னா இது பிரைவேட் அக்கௌண்ட் ஆயிடுச்சா, நம்ம அது என்னது ஷார்ட்ஸ்ல ஃபீட்ஸ்ல எதுவுமே வராது. இன்ஸ்டாகிராம் ரீல் மாதிரிலாம் கிடையாது. பிரைவேட் அக்கௌண்ட் ஆனதுனால நம்ம சேனலை வந்து தேடி வந்து உள்ள போய் பார்த்தாதான் வரும். நம்ம சேனலுக்கு உள்ள வந்து பார்த்தாதான் அந்த வீடியோவே அவங்களுக்கு காட்டும். மிச்சப்படி அந்த ஸ்வைப் பண்ணும் போதெல்லாம் ஒண்ணுமே வராது. அதனால ஒன்றும் செய்ய முடியாது. நான் எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன். இப்போதைக்கு அமைதியா இருக்கணும். இப்போ 26 நாள் முடிஞ்சிருக்கு, இன்னும் 64 நாள் கிடக்கு. அது வரைக்கும் காத்திருக்கணும். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அந்த என்னது மை ஹீரோ அகாடமி சீசன் 8 தமிழ்ல கிடைச்சிடுச்சு. அதை எடிட் பண்ண ஆரம்பிக்க போறேன். அப்புறம் டீமன் ஸ்லேயர் அது பார்த்து எடிட் பண்ண சொன்னாங்க, அதையும் பண்ண போறேன். வேற ஏதாச்சும் இருந்தா கமெண்ட்ல போடுங்க, பண்ணி வைக்கேன். ஆனா ஒண்ணு, நீங்க தேடி வந்து சேனல்ல பார்த்தாதான் வரும். இன்னும் 64 நாள் இருக்கு. நான் அந்த இதை வேணா மேல தலைக்கு மேல போடுவோம். 64 நாள் இருக்கு, என்ன செய்யணும் தெரியல. அதனாலதான் வீடியோவே போட மாட்டேங்க. டெய்லி 2 வீடியோ போட்டுட்டு இருந்தேன். ஏற்கனவே மானிட்டேஷன் வேற ஆகல, வீட்டுல சும்மாவே திட்டுவாங்க. இப்போ பிளாக் வேற பண்ணிருக்கா, இன்னும் ஒரு ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா சோழி முடிஞ்சது, சேனல் கையில இருந்து பிடிக்கி விட்டுருவாங்க. 5 வருஷம் நாட்டுக்கு போச்சுன்னா 5 வருஷம் சும்மா போயிருக்கும். சரி வேற வழி இல்ல, ஒரு 90 நாள் பொறுத்தே ஆகணும். இல்லைன்னா இப்பவும் வீடியோ போடலாம், போட்டாலும் வியூஸ் போவாது. பிறகு திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்க மாதிரி இருக்கும். நம்ம சேனல்ல தேடி வந்தா பாக்குறவங்க மட்டும் தான் பார்க்க மாதிரி இருக்கும். ரொம்ப எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு, நம்ம சேனல்ல தேடி வந்து 800 பேர் பார்க்காங்கன்ட்டு இப்பவுமே. ஆனா இந்த 24 நாள்ல 47,000 சப்ஸ்கிரைபர் இருக்கு. 47,008 பேர் இருந்தாங்க. இப்போ அப்படியே குறைஞ்சி 46,800 சில்லற வந்துருக்கு. 200 சப்ஸ்கிரைபர் கிட்ட லாஸ். இதுல வேற நான் என்ன செய்யணும்னு தெரியாம அதான் போட வேண்டாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த லாஸ் மட்டும் இல்லைன்னா போட்டிருக்கலாம். வேற என்ன செய்ய, லாஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. சரி இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். கமெண்ட்ல வேற ஏதாச்சும் வீடியோ எடிட் பண்ண சொன்னீங்கன்னா சொல்லுவீங்க, நான் எடிட் பண்ணி வைக்கிறேன். ஒருவேளை வியூஸ் அதிகமா இந்த வீடியோக்கு வியூஸ் போற மாதிரி இருந்துச்சுன்னா நான் போட்டு விடுவேன். இல்லைன்னா அது இன்னும் 60 நாள் கழிச்சுதான், 64 நாள் கழிச்சுதான் வரும். மன்னித்து விடுங்கள், வரேன். ஏற்கனவே ஒரு ஸ்ட்ரைக் வந்துடுச்சு. அந்த ஸ்ட்ரைக்கு வந்து ரொம்ப நாள் ஆகி இப்பதான் முடிஞ்சது. அது முடியறதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்ட்ரைக் வந்துடுச்சு. இந்த ஸ்ட்ரைக் வந்து எல்லாமே இப்போ அந்த வீடியோ கிடையாது, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கு இப்ப பார்த்தா அடிச்சான். அதனாலதான் இப்போ இதெல்லாம் என்னால பண்ண முடியாத சுச்சுவேஷன்.